காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவா பார்க்குறேன். இல்லை, அதை காலக்கெடு விதிக்க முடியாது. ஆனால் நீண்ட காலம் கிடப்பிலை போட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு, எங்களுக்கு அவசரமாக இருக்குது. நாங்கள் உடனே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து எங்களுக்கு இந்த மசோதாவின் மீது ஒப்புதல் அவசியம், அதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது தெரியாது. ஒப்புதலை அவருடைய ஆளுநருடைய கருத்தை உடனடியாக தர வேண்டும் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. in the driving seat, meaning that the governor and the state cannot have such a kind of issue. How does Tamil Nadu government see this? சார், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு இடங்கள் இருக்கக்கூடாது ஆட்சி பீடத்தில். ஒன்று மாநில அரசு தான் ஆள வேண்டும். ராஜ்பவனுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது. ராஜ்பவன் என்பது டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபர். அவர் மாநில அரசினுடைய, அதாவது எங்களுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகள் சரியா தப்பா, ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, நிறுத்தி வைக்கின்ற உரிமை அவருக்கு கிடையாது. ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நிராகரிக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். அதிகார மையம் ஒன்றுதான் இருக்க வேண்டும், அது மாநில சட்டமன்றம் தான். சார், இப்போ ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, அதில் கை வைக்கல, எதுவும் பிரச்சனை இல்லை. இனிமே வந்து ஏதாவது நிறுத்தி வைக்கப்பட்டால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண வேண்டும். நிச்சயமாக நாடி தீர்வு காணணும். அதை காலக்கெடு குறிப்பிடலை. நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் பார்க்குறோம், 6 மாதம் பார்க்குறோம். அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த சட்டத்தினுடைய அவசியத்தன்மையை கருதி உடனடியாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்கிறது. இப்போ முன்னால் அந்த உரிமை இல்லை, இப்போ அந்த உரிமை கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1965 மாணவர்களாலே பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் எங்கே வேண்டுமென்றாலும் படித்துக் கொள்ளலாம், அதை யாரும் தடுக்கவில்லை. சட்டப்படி கிடையாது. எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பிடுவது, பெரும்பாலான சட்ட மசோதாக்களுக்கு வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அனுமதி வழங்கிடலாம்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இந்தந்த சட்டங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தில் அனுமதி கொடுப்பாங்க. சார், இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே கூட அனுமதி தரலாம், அது அவங்க இஷ்டம். அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் 4 மணி அல்லது 5 மணிக்குள் அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம். அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டுமென்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம். அல்லது 2 மாதம் வைத்துக்கொள்ளலாம், 3 மாதம் வைத்துக்கொள்ளலாம். இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நாடி நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம். கவர்னர் வந்து இந்தி மொழி மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகள் எல்லாம் இங்கே வெறுக்கப்படுது, மொழி சிறுபான்மையினர் வந்து மற்ற மொழிகளை வீட்டில் பேசுகிற கூட பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவது நீங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, சென்னையில் தான் இருக்கீங்க. சென்னையில் பெரும்பாலும் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட வந்து தமிழ் பேசுகிறது கிடையாது. ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம். கன்னடத்தைச் சேர்ந்தவர்கள் கன்னட மொழி பேசுவதை பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது. அது கவர்னரின் கற்பனை. நீக்க முடியாது. இன்ஃபேக்ட் அந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் டிசம்பர் 9ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பூத்லையும் டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். எந்தெந்த வாக்காளரை எந்தெந்த காரணத்துக்காக நீக்கிருக்காங்கிறது டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி அதை ரெக்டிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் நடக்குதுங்கிறது அது ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி நடைபெறுவது இன்றைக்கு அதிவேகமாக நடைபெறுகிறது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு மாநிலங்களே பல பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு வந்து டிசம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள். பல மாவட்டங்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் பாதி 50% கூட ரிட்டர்ன் ஆகலை. அவங்க ஆளுகளை தேடி கொடுக்க வேண்டியிருக்கு. கிராமங்களில் வந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்குது, இன்னொரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்குது. அங்கே இருக்கவங்க புலம்பெயர்ந்து வேறு எங்கேயும் சென்று விட்டால் அந்த விலாசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது. இதெல்லாம் 30 நாள் கால அவகாசத்துக்குள்ளே முடியாது. அதுதான் எங்களுடையது. எனவே போதுமான கால அவகாசம் ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கிட்டால் வேண்டிய நபர்களை நன்றாக தீர விசாரித்து சேர்க்கலாம். எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே தான் தேர்தல் முடிந்த பின்னர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 30 நாளில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏன் 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு வந்து இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? பிஎல்ஓக்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த தங்களோட தாங்க முடியாத மன உளைச்சலால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அவங்க அந்த ஃபாரத்தில் பூர்த்தி செய்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கன்வாடிக்கு போய் சமையல் செய்து விட்டு அதற்கு பிறகு திருப்பி வேலைக்கு வர வேண்டும். ஓய்வே இல்லாமல் 15 நாள் வேலை பார்த்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவார். எனவே தான் நாங்கள் போதிய அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர ஒவ்வொருவரையும் தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் என்று சொல்லுகிறோம். சார், நிரந்தர டிஜிபி என்பது அல்ல, பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். அதிமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார். திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார். அதேபோல் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.